வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, நம்மளுடைய யூடியூப்ல 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ஓகே, அந்த மாதிரி வர்றப்பெல்லாம் நம்ம அடிக்கடி வந்து ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் மாதிரியான ஒரு நல்ல ஜாதகம் போடுவோம்ல. ஸோ அந்த அமைப்புல இன்னைக்கு வந்து பல நாட்களாக சொல்ல போனா ஒரு 15 வருஷமா கஷ்டத்துல இருந்த ஒருத்தருக்கு விமோச்சனம் வரக்கூடிய ஒரு ஜாதகத்தை எடுத்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை தான் நம்மளோட இந்த 10K சப்ஸ்கிரைபர்ஸோடைய ஒரு செலிப்ரேஷனா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, நேரடியாக இந்த ஜாதகத்துக்கு போயிடலாங்க. இதுதான் ஜாதகம். நான் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறேன், இயர் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சொல்லிட்டு அதை வேற சொல்லிடுறீங்களேன்னு போடுறீங்க, என்னதான் பண்றது, ஃப்ளோல வந்துருது. சரி, இதுதான் ஜாதகம். ரிஷப லக்னமாகி லக்னத்தில் குரு திக்பலம், சனி 3ல் இருக்காரு, அண்ட் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, 9ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம், 11ஆம் இடத்தில் லக்னாதிபதி சுக்கிரனும் சூரியனும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க வந்து அஸ்தகங்க அமைப்பு இல்லை, சரியா ஒரு அளவுக்கு டிகிரி அமைப்புகள்ல விலகி இருக்கிறாங்க. புதன் 12ஆம் இடத்துல கேதுவோட இணைந்திருக்கிறாரு. ஓகே, இதுதாங்க ஜாதகம். அம்சத்திலையும் லக்னம் மகரமாகி, ஓகேங்களா, அம்சத்துல லக்னம் விழுந்த ராசி மகரம். ஓகேங்களா, அதை கரெக்டா சொல்லிக்கிறேன் அந்த பாபத்துவ அமைப்புகள்ல. அண்ட் மீனத்துல சூரியன் குரு, மேஷத்துல கேது, ரிஷபத்துல செவ்வாய் சந்திரன், கன்னியில புதன், இவரு ராகு துலாத்துல இருக்காரு, சனி விருச்சகத்திலையும், சுக்கிரன் வந்து இதுலயும் இருக்கிறாரு, எங்க தனுசு. அதாவது லக்னாதிபதி ராசி லக்னத்திலையும் நவாம்சத்திலையும் பூர்ண சுபாமைப்புல நல்ல ஸ்தான பலத்தோட உச்சமாக இருக்கிறாரு. லக்னத்தில் தனி குரு திக்பலமாக சுபத்துவ அமைப்புகள் இருக்காரு. ஓகேங்களா? ஆனா இப்ப அவருக்கு குரு தசை நடக்குது. ஜாதகம் நான் போடுறேன். ஜாதகம் போட்டோடனே முத கேள்வி, 2010 இருந்து விழ ஆரம்பிச்சிங்களா? ஆமாங்க. அதுல இருந்து இன்னும் எழுந்திருக்கலையா? ஆமாங்க. அடுத்த ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா அப்படின்னு கேட்டேன். என்னது அப்படின்னு கேட்டாரு. பிப்ரவரியில இருந்து உங்களோட இவ்வளவு நாள் போட்டு உங்களை தோச்சு நிமித்தி அடிச்சு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்த குரு அப்படியே தசையை விட்டு போய் உபஜய ஸ்தானத்துல பாவ கிரகங்கள் அப்படின்ற அமைப்புகள்ல ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி சுபரின் வீட்டுல, ஒரு அளவுக்கு ஒரியான சந்திரனோட வீட்டுல, சந்திரனோட பார்வையில இருந்து தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சனி தசையில உங்களுக்கு இருந்த அவ்வளவு பிரச்சனைகளும் தீரப்போகுது அப்படின்னா அவருக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா 16 வருஷம் குரு போட்டு அடிச்சு சாத்தி எடுத்துட்டாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அதனால அதை வெளியே பேச முடியாது. அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்குது. சட்ட சிக்கல் இல்லை. எனக்கு கேங்ஸ்டருக்கு தமிழ்ல என்னன்னு தெரியல. இந்த கேங்ஸ்டரிசம் மாதிரியான அமைப்புகள்ல என்ன பாதிக்க, ஒரு தொழில் சார்ந்து என்ன வந்து கடுமையா வந்து அட்டாக் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம பேசுற இந்த கால் கூட ட்ரேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் அவர் பேசினாரு. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரப்போது. சனி தசை சுய புத்தில இருந்து மிகப்பெரிய மாற்றம். ஆனா நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், ஒரு நல்ல ஜோசியர் கிட்ட நல்ல நேரம், உங்களுக்கு விடிவு காலம் வந்துருச்சுன்னா போயிருவீங்க. அந்த அமைப்புகள்ல இந்த ஜாதகத்துக்கு சனி திசை வந்து மிகப்பெரிய யோக பலனை செய்தே தீர்ந்து ஆக வேண்டும். அதாவது நல்லதை மட்டும் செஞ்சே ஆகணும். சனி ஏன் அப்படின்னா அவரு லக்னத்தின் பாக்கிய 10ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி, அதாவது தர்ம கர்மாதிபதி அமைப்புகள்ல இங்க மிகப்பெரிய யோக பலனை உங்களுக்கு கொடுக்க போறாரு. சனி உங்களை மீட்டெடுப்பார் பிரதர். குரு அப்படி ஒண்ணும் இல்லை, குரு உங்களை பூசாரி ஆக்கி இருப்பாரே அப்படின்னோடனே நான் அது விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏன்னா அடிக்கடி எனக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சில விளக்க, சுக்கிரன் வந்து கிளப்பிங் போறவரு, குரு கோயிலுக்கு போறவரு அப்படின்னுவேன். இந்த அமைப்புகள்ல குரு உங்களை கோயிலுக்கெல்லாம் கொண்டு போயிருப்பாரு. என்னோடனே கோயிலுக்கா, எனக்கு சாமியாரனே பட்டம் வச்சுட்டாங்க என்னோட டீம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் சொன்னாரு. ஓகே, ஏங்க இந்த குரு இவ்வளவு பாடாப்படுத்திட்டாரு? ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவருங்க, ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர். ஆனா அவரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறதும் அந்த குரு அப்படின்னு சொல்லிடலாம். பிரச்சனைகள் இருக்கு. ஆதிபத்திய ரீதியில அவர் அட்டமாதிபதியாக தான் செயல்படுவாரு. ஆனா இயல்புல அவர் யாரு? சுபருங்க. லக்னத்துல அவர் இருக்கிறனால அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் கட்டுக்குள்ள இருக்குது. ஆனா அதை அவரால் மீண்டு வர முடியல. கடன் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, எதிரிகள் வந்துட்டாங்க, எல்லா விதமான கெடுபலன், 8ஆம் வீட்டு கடுமைகளை இப்ப அவர் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. கூடவே 7.5 சனி. அடிக்கடி நான் சொல்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா, 7.5 சனியும் அஷ்டம சனியும் அந்த 6-8 தசாபுத்தி அமைப்புகள்ல வந்து அதை விட நரகம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்க தரப்பு நியாயத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் சில விஷயம் சொன்னாரு, நியாயமா தான் இருந்துச்சு. ஆனா கேஸ் கூட அப்படியே ரிப்போர்ட் பண்ணி இருக்குதுங்க, யாரும் ஆக்ஷன் எதுவும் எடுக்கிற மாதிரி இல்ல. அப்படி இருக்கு, பயங்கரமான நெருக்கடி கொடுக்குறாங்க, உயிர் ஆபத்து மாதிரியான சில விஷயம் இருக்கு அப்படின்னாங்க. ஆமாங்க, சனி தசையில அம்மாவுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டேன். அதையும் டப்புன்னு சொல்லிட்டேன். சனி தசை வந்த உடனே அம்மாவுக்கு எடுப்பாரு. ஆமா பிரதர், அம்மாவோட அமைப்புகள் அவங்களோட ஏம் இப்ப அம்மா மேலதான் இருக்கு.
இதெல்லாம் ஒரு வெறும் பணத்துக்காக தான் நடக்குது. ஆமாங்க, பணத்துக்காக தான் நடக்கும். நீங்களும் கொஞ்சம் பலவீனமா இருக்கீங்க. ஆனா அடுத்து வரக்கூடிய அமைப்புகள்ல சனி திசை உங்களை சகல அமைப்புகளிலும் மீட்டெடுக்கும். உங்களோட பொருளாதாரத்துல உயர்த்தும், தொழில்ல உயர்த்தும் அப்படின்னு இந்த விஷயத்த நான் சொல்றேன். பொருளாதாரத்துல உயர்த்தும், தொழில் உயர்த்தும், மறுபடியும் தொழில் அமைப்புகள்ல நல்லா வந்துடுற மாதிரியான அமைப்பு. நான் என்ன வேலை செய்வேன்னு சொல்லுங்க பிரதர். டப்புன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே இதுல எந்த கிரகம் அதிக சுபத்துவம்னு பாத்தீங்கன்னா சந்திரன் மாதிரி தெரியும். ஆனா சந்திரன் எங்க சனி பாத்துறாரு. சோ இந்த அமைப்புகள்ல சந்திரன் வந்து குரு 8 டிகிரி, சந்திரன் 14 டிகிரி, சனி 16 டிகிரி. அப்போ இங்க வந்து சந்திரன் பாபத்துவம். அப்ப யாருங்க இங்க ஒரு மாதிரி பலமான அமைப்புகள்ல இருக்காங்க அப்படின்னு இமிடியேட்டா பாத்தீங்கன்னா சந்திர கேந்திரத்துல இருக்கக்கூடிய புதன்ற அமைப்புகள்ல டப்புன்னு எடுத்தேன். இது கூட லக்னத்துக்கு 2 அப்படின்ற அமைப்புகள்ல தான் எடுத்தேன். லக்னத்துக்கு 2ஆம் அமைப்போடையும் ராசிக்கு 10ஆம் இடத்தோடையும் தொடர்புல இருக்கிறாரு புதன் அப்படின்றதுனால நீங்க புதன் மாதிரியான கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் ஆடிட் மாதிரி எதுல இருப்பீங்க, ஐடி கிட்டில இருப்பீங்க, என்னவாக இருக்கிறீங்க என்னோடனே நான் அக்கௌண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அக்கௌண்ட்ஸ்ல கூட ஒரு மாதிரியான பிளாக் பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படி சிரிச்சாரு. அவர் சிரிச்சுட்டு இதெல்லாம் எப்படிங்க சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிதாங்கன்னு சொன்னேன். சரி, இது உங்களுக்கு ஒரு கியூரியஸ் வரும். என்ன அப்ப எப்படி இதை சொல்றாரு? புதன் வந்து வருமானம் கொடுக்கக்கூடிய பிளானட்டுங்க. இந்த ஜாதகத்துக்கு ஜீவனம் கொடுக்கணும். அவரு தான் சாப்பாடு கொடுக்கணும். 2ஆம் இடத்து அதிபதி. அவரு 12ஆம் இடத்துல சந்திர கேந்திரத்துல இருக்காரு. திக்பலத்துக்கு அருகாமையில கேதுவோட இணைஞ்சிருக்கிறாரு. கேதுவோட சேரல, ஆனா திக்பலத்துக்கு அருகாமையில வந்துடுறாரு. இந்த இடத்துல கணக்கு வழக்கு சார்ந்த அமைப்புகளை நீங்க மறைமுகமாக மறைவிடம் சார்ந்தது, பிறர் கண்ணுக்கு தெரியாதது மாதிரியான விஷயங்களை செய்யணும். அதுதான் இங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? இது அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரி, இதெல்லாம் விட தொழில் நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் செவ்வாய் திக்பலம்ங்க. இந்த செவ்வாய் திக்பலம் அந்த 10ஆம் அதிபதி சுபத்துவமாக 3ஆம் இடத்துல இருக்கிறது, அந்த லக்னத்தினுடைய லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறது, லக்னத்தின் சுபத்துவம் வந்துடுறது, இது எல்லாம் அவருடைய யோக தசையான சனி திசையில, அதாவது 2025 பிப்ரவரிக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல மீண்டும் ஏறி வந்து இவராங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்ற அளவுக்கு மாற்றம் வரக்கூடிய ஒரு ஜாதகம். மலேசியால உள்ளவர் தான். இவராங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம். உண்மையிலேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை நான் அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாதிரி ஜாதகம் வரும்போது தான் நானும் ஜாதகம் பாக்குறேன். எனக்கும் வந்து எவரேஜா இதுங்க அதுங்க கல்யாணங்கன்னு சொல்றதை விட்டுட்டு இந்த மாதிரி வித்தியாசமான அமைப்புகளை சொல்லணும். இப்ப இருந்து கஷ்டத்துல இருக்கீங்க, இந்த இடத்துல கஷ்டம் முடிஞ்சிருச்சுன்னு. அப்ப அவர் சொன்னாரு, ஆமா பிரதர், இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது, நீங்க சொல்ற எல்லாமே இருக்கு, ஆனா நீங்க சொல்ற பலன்ல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னாரு. வாஸ்தவம் தான் நான் சொன்னேன். ஏன்னா இப்பதானே 7.5 சனி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அடுத்த வருஷத்துல மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது பிரதர். அந்த மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கை சரியான முறையில சரியான அமைப்புகள்ல செட்டில் ஆகும். அது செட்டில் ஆகும் போது உங்களுக்கு என் ஞாபகம் வரும், திரும்ப என்னையும் தான் தேடிக்கிட்டு வருவீங்க அப்படின்னு சொன்னேன். திரும்ப என்ன தேடிக்கிட்டு வந்தீங்க, எமர்ஜென்சியா தான் வந்தாரு. எனக்கு வேற வழி இல்ல பிரதர், என்ன பண்ணணும்னு தெரியலன்னு. பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வாங்க என்கிட்ட அப்படின்னு. அப்புறம் அவரே சொன்னாரு, சில பூஜை இதெல்லாம் செஞ்சேன், கல்லு போட்டேன், நீங்க என்னத்த வேணாலும் போடுங்க பிரதர், பிப்ரவரிக்கு பிறகு உங்களோட பிரச்சனை எல்லாம் அப்படியே இல்லாம போகும், நீங்க கல்லு போட்டாம இல்லாம போகும், கல்லு போடலனாலும் இல்லாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்சல்டேஷன் முடிஞ்சதுங்க. எனக்கு கொஞ்சம் நிறைவா இருந்தது. இயல்பா ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறோம். ரிஷபத்துலாம் லக்னக்காரங்களுக்கு குரு வந்துட்டாரு அப்படின்னாக்கா அவர் ஆகாத அமைப்புகளை செய்வாரு. அதாவது குரு கோயிலுக்கு போறவருங்க, நேர்மையானவர், டிசிப்ளினானவர். சுக்கிரன் டிசிப்ளின் ஆனவர் இல்லைங்க, அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்லையாவது ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறவரு. அந்த இடத்துல குரு வரும் பொழுது கட்டொழுங்கை கத்து கொடுக்குறன்ற பேர்ல பணம், பொருளாதாரம், குடும்பம், தாம்பத்தியம், காமம், பெண்கள் மாதிரியான பெண்ணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண், ஆணா இருந்தா பெண், இந்த மாதிரியான உங்களுடைய, நீங்க யாரா வேணாலும் இருங்க, உங்களுடைய ஈர்ப்பு எந்த பாலோ, ஈர்ப்பினை பால், அந்த உங்களை ஈர்க்கக்கூடிய ஜெண்டரோட அமைப்புகள்ல நீங்க குரு வந்து உங்களை சில டிஸ்டர்ப் அப்படி இப்படின்னு பண்ணுவாருங்க. அந்த அமைப்பு தான். ஆனா இவர் நல்லா தான் இருக்க போறாரு. அடுத்த பிப்ரவரியில இருந்து எட்டி பார்த்தானே 2 மாதத்துல இருக்குங்க ஒளிமயமான எதிர்காலம் உண்மையாகவே. அதுக்கு பிறகு உங்களை யாரும் தொட்டுக்கவே முடியாது. ஏன்னா புதன் இவரு சனி முடிஞ்சு கேது, சனி முடிஞ்சு புதன், புதன் முடிஞ்சு கேது, கேது முடிஞ்சு சுக்கிரன் சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க அற்புதமா நன்றாக இருக்கக்கூடிய அருமையான அமைப்பு. குரு தசை போட்டு மிதிச்சு எடுத்துருச்சு அப்படின்னு சொன்னேன். இப்படிதான் சொன்னேன், போட்டு மிதிச்சு பிச்சு பிடுங்கி எடுத்திருக்கோம் அந்த குரு தசை அப்படின்னு. அந்த அமைப்புகள் ஒரு விடிவு காலம் வந்து முடியுதுங்க. நல்லா இருக்க போறாருங்க. இதுதாங்க ரொம்ப சிம்பிளா ஜோசியம் எப்படி பாக்குறேன்னா அதை அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.